வெல்கம் டு ஸ்டாக்ஸ்மென் சேனல். இந்த வீடியோவில் நாம ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்றதுன்னு தான் பார்ப்போம். இந்த அக்கௌண்ட் வந்து நீங்க எங்க ஓப்பன் பண்றீங்கன்னா, ஏஞ்சல் ஒன் ஒசூர் பிரான்ச்சு கீழே நீங்க ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ நீங்க நம்ம பிரான்ச்சு கீழே ஓப்பன் பண்றதுனால என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க டைரக்டா ஆப் யூஸ் பண்ணியோ இல்ல வெப்சைட்லயோ நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து தமிழ்ல கிடைக்காது. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு சப்போர்ட் வேணும்னா டிக்கெட் ரைஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்க கால் பண்ணி தான் கேட்கணும். அதுக்கு வந்து அவங்க ஹிந்தியில் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஆர் இங்கிலீஷ்ல பண்ணுவாங்க. நம்ம பிரான்ச்சுக்குள்ள ஓப்பன் பண்றது எப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நீங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி நம்ம பிரான்ச்சுக்குள்ள நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். நீங்க நம்ம பிரான்ச்சை நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணனா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அட்ரஸ்க்கு நீங்க வரலாம். இப்போ வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஆர் லிங்க்ல இருக்க அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளே ஸ்டோருக்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணும். ஸோ நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க ஏஞ்சல் ஒன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ண உடனே அப்படியே நீங்க ஓப்பன் கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஆப் வந்து லான்ச் ஆயிடும். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே கேஎஸ்எஸ்ஆர்னு இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா ரெஃபரல் கோடை கிளிக் பண்ணி நீங்களே கேஎஸ்எஸ்ஆர்னு டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க கேஎஸ்எஸ்ஆர்னு ரெஃபரல் கோட்ல கொடுக்கலன்னா உங்க அக்கௌண்ட் நம்ம பிரான்ச்சு கீழே ஓப்பன் ஆகாது. உங்களுக்கு சப்போர்ட் வந்து நம்ம கிட்ட இருந்து கிடைக்காது. ஸோ மெயின் ரீசன் உங்களுக்கு அதுதான். ஸோ நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வரும் உங்க மொபைல் நம்பருக்கு. அந்த மொபைல் நம்பர்ல வந்த ஓடிபி நீங்க இங்க டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கீழே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் லொகேஷன் கான்டாக்ட் வந்து அக்சஸ் பண்றது பர்மிஷன் கேட்கும். ஸோ நீங்க வந்து பர்மிஷன் கிராண்ட் பண்ணலாம், அதுல எந்த ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது வந்து உங்க நேம் வந்து பேன் கார்டுல எப்படி இருக்கோ அந்த மாதிரி யுவர் ஃபுல் நேம் அந்த ஃபீல்ட்ல வந்து டைப் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்தது உங்க கூகுள் அக்கௌண்ட் அந்த பாப்அப் வந்து இந்த மாதிரி வரலாம். சப்போஸ் வந்தாலே வரலாலே அதை க்ளோஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்த பேஜ் பாத்தீங்கன்னா உங்க பேன் கார்டு டீடைல்ஸ் கேட்கும். உங்க பேன் நம்பர் வந்து என்டர் பேன் நம்பர் இடத்துல உங்க பேன் நம்பர் டைப் பண்ணிட்டு அடுத்தது ப்ரொசீட் டு டிஜிலாக்கர் அது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ நீங்க ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஆதாரோட லிங்க் மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருந்தா அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்துட்டு வந்து இந்த பேஜ்ல டைப் பண்ணிட்டு ப்ளீஸ் என்டர் ஓடிபிங்கிறதுல டைப் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா டிஜிலாக்கர்ல வந்து உங்க ஆதார் கார்டு வந்து அக்சஸ் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்கும். ஸோ நீங்க ஆதார் கார்டுல வந்து அந்த ஆதார் கார்டு இடத்துல டிக் மார்க்கை செலக்ட் பண்ணிட்டு அலோன்றதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அலோன்றதை கிளிக் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து டிஜிலாக்கரோட கனெக்ட் ஆயிட்டு உங்க ஆதார் வந்து ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்றதுக்காக டிஜிலாக்கரோட அக்சஸ் ப்ராசஸ் காட்டும். ஸோ உங்க டேட்டா ஃபிச் ஆன உடனே வந்து கேஒய்சி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ உங்க கேஒய்சி வந்து ரொம்ப சிம்பிளா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடும், அதாவது உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட எந்த பேங்க் நீங்கள் மேப் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கோட டீடைல்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துட்டு கண்டினியூன்னு கிளிக் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய வீடியோ வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். ஸோ கேஎஸ் வெரிஃபிகேஷன் அதில் ஓப்பன் கேமரா வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் வந்து உங்கள் ஃபேஸ் காட்டும். ஃபேஸ் காட்டின உடனே அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் வந்து கேப்சர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கேப்சர் ஆன ஃபேஸ் உங்களுக்கு ஓகேன்னா சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ ட்ரா யுவர் சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் காட்டும். அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துட்டு ஸோ ட்ரா யுவர் சிக்னேச்சர் கிளிக் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இந்த பாக்ஸ் விண்டோவில் நீங்கள் கையிலேயே உங்கள் சிக்னேச்சர் வந்து ஜஸ்ட் ட்ரா பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். F&O வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். ப்ரொசீட் கிளிக் பண்ணோடனே கேம்ஸ் அது ரீடைரக்ட் பண்ணும். சப்போஸ் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுங்க, இல்லை ஃபைன் பண்ண முடிஞ்சா நீங்கள் இங்கேயே வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களது மேப்பால் நீங்கள் வேறு மொபைல் நம்பரில் இருக்கீங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா இங்கே ரிஜெக்ட் கொடுத்துங்க. நீங்கள் ப்ரூஃப் வந்து மேனுவல் அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, சேலரி ஸ்லிப்பு, ஐடிஆர், ஃபார்ம் 16 இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டிங்ஸ் இதனுடைய சாஃப்ட் காப்பி ஏதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணிவிட்டு அது வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஆனுவல் இன்கம் எவ்வளோ வருதோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே வந்து உங்களோட எம்ப்ளாயி டைப் கேட்கும். நீங்கள் கவர்மெண்ட்டா, ப்ரைவேட்டா, பிஸ்னஸா இல்லை அதர்ஸா அதை சூஸ் பண்ணீங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்க ப்ரோக்கரேஜ் பிளான் வரும். ப்ரோக்கரேஜ் பிளான் பார்த்தீங்கன்னாக்க வேல்யூ ஆட் பிளான் இருக்கும், ஐட்ரேட் ப்ரீமியர் பிளான் இருக்கும். அது கீழே கம்பேர் பிளான் இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் ஐட்ரேட் ப்ரீமியர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் டிஃபால்ட் ₹20 F&O ட்ரேடிங் வரும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஐட்ரேட் ப்ரீமியர் சூஸ் பண்ணிங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன். பட் வேல்யூ ஆட நீங்கள் கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அதுக்கு டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் செக்மெண்ட் மட்டும் தான் மாறும் ஒழிய F&Oக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை ரெண்டுத்துக்கும். பட் ஐடெட் ப்ரீமியர் சூஸ் பண்ணிங்க. செலக்ட் பண்ணால் அடுத்தது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அப்புறம் அப்பாவோட பேர் கொடுத்துட்டு ஆல் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் கன்டின்யூ கிளிக் பண்ணீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நாமினி கேட்கும். ஸோ நாமினி வந்து நீங்க குடுக்க விருப்பம் இருந்தாக்க நீங்க ஆட் நாமினி குடுங்க. நாமினி குடுக்க விருப்பம் இல்லன்னு சொன்னீங்கன்னா, ஆப்ட் அவுட் குடுத்துருங்க. ஃபினான்ஷியல் ரிலேட்டடா இருக்க எல்லாத்துக்குமே வந்து நீங்க நாமினி குடுக்கறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஆட் நாமினி குடுத்துங்க. அடுத்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாமினியோட டீட்டெயில்ஸ் கேட்கும். பேசிக் டீட்டெயில்ஸ். சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய ஃபார்ம் அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல ஃபில் ஆயிட்டு, அது ஒரு பிசிக்கல் டாக்குமெண்ட் மாரி பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் நீங்க ஒரு டைம் கரெக்ட்டா இருக்குன்னு பார்த்துட்டு, ப்ரொசீட் டூ இ-சைன் குடுக்கலாம். இ-சைனுக்கு திரும்ப அகைன் வந்து நீங்க ஆதார் நம்பர் குடுத்துட்டு, அதுல வந்து ஆதார் நம்பர் கனெக்ட் ஆகிற மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ ஓடிபி நீங்க சப்மிட் பண்ணிட்டு, உங்களுடைய வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். அவ்வளவுதான். நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. உங்க அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ராக்கிங் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்ற பேஜ் வந்து வரும். ஸோ நீங்க இத கிளிக் பண்ணீங்கனாக்க, உங்க அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு காமிக்கும். ஸோ நீங்க இப்ப சப்மிட் பண்ண உடனே சப்மிட்ன்னு காட்டும். அதுக்கடுத்து வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட் வந்து அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் உங்க அக்கவுண்ட் ஆக்டிவேட் ஆயிடும். மேக்ஸிமம் 1 டேவ்லயே வந்து உங்க அக்கவுண்ட் ஆக்டிவேட் ஆயிடும். நீங்க நெக்ஸ்ட் டேல இருந்தே ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, அக்கவுண்ட் ஓப்பனிங்ல ஸ்ட்ரக் ஆயிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்ல. பேக்கெண்ட்ல இருந்துட்டு நாங்களே உங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவோம். இல்ல எனக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் தெரியல, கன்ஃபியூஷனா இருக்கு. எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது தெரியலனா, சிம்பிளா நீங்க கீழ இருக்க நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அக்கவுண்ட் ஓப்பனிங் வந்து நாங்களே பண்ணி குடுத்துர்றோம் உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, ட்ரேடிங் பண்ணும்போது எனக்கு டவுட்டா இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளேஸ் ஆகல. பிளேஸ்மென்ட் ஆர்டர் என்னாச்சு? ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணணும். இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலயும், நீங்க உங்க ஆப்லயே வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரான்ச்சோட நம்பர் தான் இருக்கும். ஸோ நீங்க தாராளமா அந்த நம்பருக்கு இமிடியேட்டா கால் பண்ணி உங்க டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணணும், மெயில் பண்ணணும், வெயிட் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இருக்காது. ஸோ மறக்காம அக்கவுண்ட் ஓப்பனிங் ஸ்டார்ட்டிங்ல வந்து அந்த ரெஃபரல் கோட் மட்டும் KSSR இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் உங்க அக்கவுண்ட் வந்து நம்ம பிரான்ச் கீழ ஓப்பன் ஆகும். அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண இருந்தாங்களையும் தமிழ்நாடு பிரான்ச் கீழ வேற அக்கவுண்ட் ஏதாவது அப்ஸ்டாக்ஸ், ஜீரோதா இதெல்லாம் சப்போர்ட் கிடைக்குது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க வந்து ஏஞ்சல் ஒன் மூவ் ஆகணும். அவங்களுக்கு தமிழ்லயே சப்போர்ட் வேணும். இந்த தமிழ்நாடு பிரான்ச் கீழ ஓப்பன் பண்ண நினைச்சாங்கன்னா, அவங்களுக்கு மறக்காம இந்த லிங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.